பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை எல்லாரும் பார்க்கறதுல ஆன்ட்டிக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாம் ஸ்டோரி கேட்க ஆவலாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேராக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? சரி, இந்த குட்டி பையனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த குட்டி பையனை பார்க்குறீங்களா? இந்த குட்டி பையன் எப்படின்னா, இவன் பயங்கரமாக கோவப்படுவான். இவன்கிட்ட ஒரு பேட் கேரக்டர் தான். அவனுக்கு கோவம் வந்தால் கண்ணா பின்னான்னு பயங்கரமாக கோவம் வரும். கையில் கிடச்ச பொருளாம் எடுத்து உடச்சிருவான். பயங்கரமாக சத்தம் போட்டு கத்துவான். அப்படி பயங்கரமாக கோவம் வரும். அப்போ இந்த குட்டி பையனுடைய காரியங்களை பார்த்துட்டு அவங்களுடைய டேடி மம்மிக்கு ரொம்ப கவலை. அவனை நினச்சி, என்னடா இப்படி இருக்கிறானே, இவ்வளோ கோவப்படுறானே, இப்படி இருந்தால் அவனுக்கு ஹெல்த்தும் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுமே, அவனுடைய இந்த கோவத்தை எப்படி மாற்றுறது அப்படின்னு இவங்களுடைய டேடி மம்மிக்கு ரொம்ப கவலை இவனை நினச்சி. அதுலேயும் இவங்களோட அப்பாவுக்கு ரொம்ப ஃபீலிங், இவனுடைய கேரக்டர் எப்படியா மாற்றணுமே, இதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுமேன்னு அவர் திங்க் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஐடியா வந்ததும் சரி பையன்கிட்ட தனியாக உட்காந்து பேசுவோன்னு சொல்லி அவன்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாரு. ஏன்பா நீ இப்படி கோவப்படுற, ஏன் எதனால் நீ உன்னோட இவ்வளோ கோவத்தை நீ வெளிப்படுத்துகிற அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், டாடி நான் எப்படியாவது இந்த கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியவே மாட்டேங்குது, எனக்கு அது எப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். உடனே அவங்க டேடி ஒன்று சொல்கிறாங்க, நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். உங்கள் டேடி சொல்கிறாங்க, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். உனக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ, உனக்கு இந்த ஆணி, இந்த நெயிலில் நிறையா கொடுக்குறாரு. ஆணியை கையில் கொடுத்துட்டு ஹேமரையும் கொடுத்துட்டு உனக்கு கோவம் வர டைம்லாம் நம்ம வீட்டில் இந்த ஃபென்ஸ் இருக்குல்ல, அந்த மரவேலியில் அந்த உட்டில் ஆணி எல்லாத்தையும் எடுத்து நீ கோவம் வரும்போதெல்லாம் அடினோடனே அவனும் சரின்னு டெய்லி அவனுக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ அந்த ஆணியை எடுத்துகிட்டு போய் அந்த ஹேமரை வச்சு அந்த உட்டில் அந்த மரவேலியில் அடிச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு தடவை அவனுக்கு பயங்கரமாக கோவந்துச்சு. சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிட்டு அதில் அடிக்கிறதுக்கு போகும்போது பார்க்குறான், இதில் எக்கச்சக்கமாக நிறைய ஆணி இங்கே அடிச்சிருக்கு. ஐயோ, இது என்னடா இவ்வளவா நம்ம கோவப்பட்டிருக்கோம், இது என்னது இவ்வளோ ஆணி இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவுண்ட் பண்ணி பார்த்தா 37 டைம்ஸ் அவன் அதில் அடிச்சிருக்கான். அப்போ அந்தளவுக்கு கோவப்பட்டிருக்குமேன்னு அவனை நினச்சி ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. என்னடா ரொம்ப கவலையாயிடுச்சு, இந்த கோவத்தை எப்படா குறைக்கிறது, இவ்வளோ தூரம் நம்ம இது பண்ணிட்டோமேன்னு அதை எப்படியாவது குறைக்கணும்னு அவன் முயற்சி பண்ணி அவன் யோசிக்கிறான். எப்படியாவது இவ்வளோ இதை நான் இப்படி அடித்து இது பண்ணிட்டோமே, நம்ம இதை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்க அவன் என்னாச்சு, நாளடைவில் அவனுக்கு கோவம் வர்றதே ஸ்டாப் ஆயிடுச்சு. அவனுக்கு கோவமே அதுக்கப்புறம் வர்றதில்ல. உடனே பார்த்துட்டு ஓடி போய் அவன் ஆணி அடிக்கிறதே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போல்லாம் ஆணியே அடிக்கிறது இல்லை அவன் அந்த மரவேலியில். அவன் போய் டேடிக்கிட்ட போய், டாடி இப்போல்லாம் எனக்கு கோவமே வர்றதில்ல, நான் இப்போ ஆணி அடிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, அப்படியாப்பா, சரி நீ இவ்வளோ நாள் நீ ஆணி அடிச்சில்ல, நீ ஒவ்வொரு நாளும் ஆணி அடித்ததை நீ பிடுங்கு, அதில் அடித்து வச்சிருப்பில்ல எல்லாத்தையும் ஒன்றுன்னா நீ ரிமூவ் பிடுங்குன்னு சொல்லதும் அந்த ஆணி அடித்த எல்லாத்துலேயும் அந்த வீட்டில் ஆணி அடித்தால ஒன்றொன்னா ஆணியெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒன்றொன்னா பிடுங்குறான். அவன் அப்படி ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் இப்போ அந்த இதெல்லாம் ஆணிலாம் அடிக்கலை, ஆணி இருக்கிறதே ரிமூவ் பண்ணிட்டான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்போ டாடி நான் எல்லாம் நெயில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்
என்னுடைய கோவத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ கோவமே வர்றதில்ல அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவங்க டேடிகிட்ட போய் அந்த குட்டி பையன் சொல்கிறான். அப்போ டேடி என்ன பண்ணுறாரு, பயங்கர சந்தோஷம் டேடிக்கு. உண்மையிலுமேப்பா உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ இப்போ கோவம் இல்லாமல் இப்போ இருக்கில்ல, சந்தோஷமாக இருக்குல்ல, எனக்கு இதுதான்ப்பா வேணும். ஆனால் உங்ககிட்ட ஒன்று நான் காமிக்கிறேன். நம்ம அந்த உட்டு வேலி அடிச்சிருக்கோம்ல, அந்த மர வேலி, அந்த ஃபென்ஸுக்கிட்ட போவோம். போய் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நீ அந்த ஆணிலாம் அடிச்சில்ல, அந்த உட்டில் ஆணிலாம் அடிக்கும்போது அந்த ஆணி பிடுங்கும்போது இங்கே பாரு, அந்த ஹோல்லாம் இருக்குது தெரியுமா? ஆணி அடித்த இடத்துல பிடுங்கும்போது அதை ரிமூவ் பண்ணும்போது அந்த இடத்துல ஹோல் இருக்குல்ல, இதை கவனிச்சியா? இதை வந்து இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம கோவப்படும்போது ரொம்ப ஈஸியாக மற்றவங்கிட்ட நம்ம வார்த்தைகளை விட்டுடுறோம் இல்லையா? அந்த வார்த்தைகள் காயப்படுத்தி ஒரு நிரந்தரமான காயமாக அவங்க இருதயத்தில் அப்படியே உக்காந்துரும். என்னப்பா, அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறவே ஆறாது. அது அப்படியே தான் இருக்கும். நாம் பேசும்போது, கோவப்படும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும்ப்பா என்று அவங்க வந்து அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட சொல்லி தந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் படக்குன்னு வேகமாக பேசிட்டா அது மற்றவங்க இருதயத்தில் எவ்வளோ பெரிய காயமாக மாறிவிடுதில்ல? என்னத்தான் அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் லேசாக இருதயத்தில் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஏன் கோவப்படுறோம் என்று எப்பயாவது யோசித்திருப்போமா? நம்ம ஏன் கோவப்படுறோம் என்னைக்காவது நம்ம யோசிச்சிருப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம தேவைகள் சந்திக்கப்படாதப்ப, ஏமாற்றங்களை சந்திக்கிறப்ப, சில நேரங்களில் நம்ம உணர்வுகள் இப்படி கோபமாக வெளிப்படுகிறது இல்லையா? இதைத்தான் ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, சமாதானத்தை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். சமாதானத்தை காத்துக்கொள்வதற்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்கிறாரு. நீ கோவப்படாதப்ப, அவன் எனக்கு இந்த மாதிரி செஞ்சிட்டான், இவ இந்த மாதிரி என்ன காயப்படுத்திட்டா, அதனால் அவளை நான் காயப்படுத்தி தான் அவன் அந்த நேரத்துக்காக காத்திருக்கேன்னு சொல்லி சொல்வதெல்லாம் தப்புங்க. பழி வாங்குதல் எனக்குறுதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட சொல்லிட்டு நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் அதில் அவர் நீதியை கற்றுத்தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எந்த உபத்திரத்திலையும் நம்பிக்கையோட உறுதியாக ஜபத்தோட ஆண்டவர்கிட்ட சொல்லி காத்திருக்கும்போது நம்ம சொல்ல வேண்டியது ஒன்று தான். நம்முடைய கோவத்தை ஓரமாக தள்ளி வச்சுட்டு நம்ம நம்பிக்கையோட ஜபத்தில் எல்லா விஷயத்திலையும் சொல்லும்போது உங்ககிட்ட நீதியின் வெளிச்சத்தை விளங்க பண்ணுவார் ஆண்டவர். வருங்க, அது என்னதான் ஒருத்தங்களை காயப்படுத்தினாலும், அவங்ககிட்ட என்னதான் சாரி சொன்னாலும் அவங்க இருதயத்தில் அது அப்படியே வடுவாக பதிஞ்சிருதில்ல. அப்போ நம்ம வந்து ஜாக்கிரதை உள்ளவர்களா, யாரையும் கஷ்டப்படுத்தாபடி, யாரையும் வேதனைப்படுத்தாபடி நம்மளுடைய பேச்சு, நம்ம வார்த்தைகள் மற்றவங்களுக்கு ஆறுதல் தரதாக இருக்கணும். இதுதான் நம்ம வந்து யாக்கோபு ஜேம்ஸ் 1ஆம் அதிகாரம் 19 to 20 நாம் பார்க்கிறோம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்கிறத பார்க்குறோம். 20 மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அப்போ நம்ம கோவப்படாமல்
ஆண்டவர்கிட்ட ஃபுல்லாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கணும். நம்மளோட சுபாவத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நமக்காக நமக்கு அந்த கோபிக்கிறதுக்கு நம்ம தாமதிக்கணும். அவசரப்பட்டு எடுத்துரிஞ்சு மற்றவங்கள்ட்ட பேசாதபடி கோபப்படுறதுக்கு தாமதமாக இருக்கணும். அவர் இப்படி நம்ம தாமதிக்கும்போது அவரோட நீதியை நம்மளோட வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். என்ன பிள்ளைங்களா, இதன்படி நீங்கள் செய்வீங்களா? இனி யார்கிட்ட கோவப்பட மாட்டீங்களா? டேடி மம்மிட்டெலாம் கோவப்பட மாட்டீங்களா? நீங்கள் நல்ல குட் பாயாக குட் கேர்ளாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே சில்ட்ரன், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டோரியில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பாய் பாய் சில்ட்ரன். காட் bless யூ.